தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு அரசியல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த 4 முனை போட்டியில வெல்லப்போவது யாரு? தமிழ்நாட்டை ஆளப்போவது யாருன்னு சொல்லிட்டு மக்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த தருவாயில் பார்த்தீங்கன்னா, அந்தந்த கட்சி தலைவர்கள் அவங்களுடைய வேட்புமனு தாக்கலையும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில சேப்பாக்கம்ல பார்த்தீங்க அப்படின்னா, துணை முதலமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் பண்ணியிருக்காங்க. அதே மாரி சிஎம் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவரும் பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா, பெரம்பூர் தொகுதியிலும் வேட்புமனு தாக்கல் பண்ணி, இப்போ திருச்சி கிழக்குலயும் பார்த்தீங்கன்னா, வேட்புமனு தாக்கல் பண்ணி பிரச்சாரம் நடத்திட்டு இருக்காரு. இந்த 4 முனை போட்டியில் பார்த்தீங்க அப்படின்னா, பெண்களுக்கான வேட்பாளர் பட்டியல் அதிகமாவே இருக்கு இந்த டைம். அந்த வகையில தமிழக வெற்றி கழகத்திலிருந்து 24 பெண்கள் போட்டியிடுறாங்க. திமுகல இருந்து 19 பெண்கள் போட்டியிடுறாங்க. அதிமுகல இருந்து 20 பெண்கள் போட்டியிடுறாங்க. நாதாக்ல இருந்து 117 பெண்கள் போட்டியிடுறாங்க. இந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் மேல பல குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள் வச்சுட்டு வந்தாலும், அவர் பார்த்தீங்க அதனால பயந்தாரா? இல்ல நம்ம ஆட்சியில் புதுசு அப்படிங்கிறனால பயந்தாரா? அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா 2 தொகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் போட்டியிடுறாங்க. 2 தொகுதியிலும் பார்த்தீங்க அப்படின்னா, அவரு கண்டிப்பா தோல்விய தான் அடைவாரு அப்படின்னு சொல்லிட்டு பல பேரும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம, இப்போ விஜய் அவர்கள் என்னதான் 234 தொகுதியிலும் தனித்து போட்டியிடுறாரு அப்படின்னு சொன்னாலும், அவருக்கு இருக்கக்கூடிய ஆதரவாளர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, காங்கிரஸ்ல இருந்து வந்திருக்காங்க, அதிமுகல, திமுகல இருந்து. ஏன் ஆதவ் அர்ஜுனாவே பார்த்தீங்க அப்படின்னா, திமுகல இருந்துட்டு தான் தாவேக்கால வந்து இணைஞ்சாரு. அது மட்டும் இல்லாம குடும்ப அரசியல்னு சொல்லிட்டு என்னதான் திமுகவை சொன்னாலும், குடும்ப அரசியல்ங்கிறது இப்ப எல்லா இடத்துலயும் தான் இருக்கு. அந்த வகையில ஆதவ் அர்ஜுனா பார்த்தீங்க அப்படின்னா, தாவேக்கா தரப்புல இருந்து விஜய் அவர்கள் ஆதரிச்சு அவர் போட்டியிடுறாரு. அவரோட மாமியாரான லீமா ரோஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, லால்குடியில போட்டியிடுறாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்பவே பேசும் பொருளா தான் இருக்கு. அதே மாதிரி நடிகரான சத்யராஜ், அவரோட பொண்ணான திவ்யா சத்யராஜ் பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. அவரோட பையனான சிபி சத்யராஜ் பார்த்தீங்க அப்படின்னா, டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணி இருக்காங்க. இந்த மாதிரி பல பேரும் பல கட்சிகளுக்கு சப்போர்ட் பண்ணி இருந்தாலும், டிவிகேவோட நிலைப்பாடு இப்போ என்னவாக இருக்கு அப்படின்னா, அவங்களுக்கு அரசியல் பற்றி எந்த ஒரு நாலேஜும் இல்ல. அவங்க கண்டிப்பா அரசியல தோல்வியை தான் அடைவாங்க. எதன் அடிப்படையில் அவங்க வந்து குழந்தைங்களுக்கு தங்கம் வழங்குவேன், அண்ணன் பரிசாக இவ்வளவு தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பட்ஜெட்ல இருந்து நம்ம இந்த அளவு தான் பண்ண முடியும். அது எந்த ஒரு அடிப்படையின் பேர்ல அவர் எல்லாமே சொன்னாரு அப்படிங்கிறது தெரியலன்னு விமர்சனம் வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் மேல பல விமர்சனங்களுக்கு கரூர் விஷயமாக இருக்கட்டும், அவர் மனைவி விஷயமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவரோட ஆட்சியை கண்டிப்பா பாதிப்பு அடையும் கேட்டா அது இல்ல. அது பாதிப்பு ஏற்படுத்தும். அதையும் தாண்டி அவருக்கு அரசியல் பற்றி பெருசா எந்த ஒரு அனுபவமும் இல்ல. அவர் பேசும் இடத்திலையும் பாத்தீங்க அப்படின்னா, குளத்தூர்ல இருக்கட்டும், பெரம்பூர்ல இருக்கட்டும், அங்க மக்களுக்கு இருக்கக்கூடிய நீடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கு என்ன பண்ணணும், அங்க என்ன இஷ்யூ இருக்கு அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணி அங்க போய் பேசணுமே தவிர, எதிர்க்கட்சியவே நம்ம டாமினேட் பண்ணி பேசக்கூடாது. அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு அவர் எதிர்க்கட்சியை டாமினேட் பண்றாரு, கண்டிப்பா ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. அதாவது அவருக்கே தெரியுது, இப்ப இருக்கக்கூடிய ஜென்சி தான் அவருக்கு வாக்கு செலுத்துவாங்க. பெரும்பான்மையான பெரியவங்க பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வாக்கு செலுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய்க்கே ஒரு நம்பிக்கை இருக்கு. அதனால அவர் 2 தொகுதியில நிக்கிறாரு. ஜென்சியை குறி வச்சு ஜென்சியை கிட்டே அதிகமா வாக்கு கேட்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இப்போ ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன் இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா வெற்றி அடைவாங்களா? புஷி ஆனந்த் இவங்க எல்லாமே தாவேக்கால இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா 1% கூட வெற்றி அடைய வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம கோபிசெட்டிப்பாளையத்துல நிக்கக்கூடிய செங்கோட்டையன் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா அதிமுகல இருந்த வரைக்கும் அவருக்கு ஓகே நல்ல ஒரு பலம் இருந்தது. இப்போ ஒரு தாவேக்கால இளைஞ்சதுக்கு அப்புறம் அவருக்கு எந்த ஒரு பலமும் கிடையாது. கண்டிப்பா அவரும் தோல்வியைத்தான் தழுவுவாரு. விஜய் 2 தொகுதியிலையும் தோல்வி அடைந்ததுக்கு அப்புறம், அதாவது மே 4 ரிசல்ட்டுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, விஜய் கண்டிப்பா தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள கண்டிப்பா அவர் அடி எடுத்து வைப்பாரு. கண்டிப்பா அவர் போவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே மாதிரி இப்போ விஜய்க்கு வரக்கூடிய கூட்டங்கள் பாத்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி விஜயகாந்த் அவர்களுக்கும் பாத்தீங்கன்னா இதே மாதிரி கூட்டங்கள் அதிகமா இருந்துச்சு. ஆனா கூட்டம் அதிகமா இருந்தாலும் விஜயகாந்த் அவர்கள் தோல்வியை தான் கண்டாங்க. அதே மாதிரிதான் விஜயும் பாத்தீங்க அப்படின்னா, இவ்வளவு பேர் வந்திருக்காங்க நமக்காக வராங்கன்னு சொல்லிட்டு அவரு பெருமிதம் அடைஞ்சுக்கிறாரு. ஆனா கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர் தோல்வியை தான் தழுவுவாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கமலஹாசன் அவர்களும் பாத்தீங்கன்னா அரசியலுக்கு ஆர்வமா வந்தாங்க, நமக்கு இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னு. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க கூட்டணி கட்சியில் இணைஞ்சிருக்காங்களே தவிர அவர் போட்டியிடவில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு அரசியல் பத்தி இப்போ அவருக்கு புரிதல் வந்துருச்சு. அரசியலை நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, பெரிய அனுபவமும் அதுக்கு அரசியல் பக்கபலமும் இருக்கணும்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரிதான் விஜயகாந்த் அவர்களும் போட்டியிட்டாங்க, அவங்க வெற்றி அடையல. விஜயகாந்த் நிலைமை என்னவோ, கமலஹாசன் நிலைமை என்னவோ அதேதான் தாவேகா தலைவர் விஜய்க்கும் அதே நிலைமை தான் வரும். கூட்டம் வந்து இவ்வளவு கூட்டம் கூடுது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் வந்து கண்டிப்பா நம்ம வெற்றி அடைவோம்
போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு இப்போ மே 4ஆம் தேதி தான் தெரியும் நமக்கு தமிழ்நாட்டை ஆளப் போகும் அந்த முதலமைச்சர் யார் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ எல்லாரும் பார்த்தீங்க அப்படின்னா வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரங்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில விஜய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா திருச்சி கிழக்குல பிரச்சாரத்தை தொடங்கியிருக்காரு. அந்த பிரச்சாரத்துக்கு அப்புறமும் பார்த்தீங்க அப்படின்னா பல ப்ராப்ளம் கண்டிப்பா வரதான் செய்யும்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம விஜய்க்கு பார்த்தீங்க அப்படின்னா 23 இடங்கள் புதுச்சேரியில பிரச்சாரம் நடத்தணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவருக்கு 4 இடங்கள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு. 4 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்காங்க. அங்க என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறதும் தெரியலன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தரப்புல இருந்தும் சொல்லப்படுது. அண்ட் அது மட்டும் இல்லாம திமுக என்னதான் தாவேக்காவை பெருசா அவங்க பத்தி பேசினாலும், ஆனா அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா தாவேக்காவை அடிச்சு பயங்கரமா தான் பேசுறாங்க. ஆனா திமுக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை மட்டும்தான் ஒன்னு ஒன்லி எதிர்த்தரப்பு போட்டியாளரா பாக்குறாங்களே தவிர தமிழக வெற்றி கழகத்தை நாங்க ஒரு போட்டியாளராகவே பார்க்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுறாங்க. அண்ட் இதுக்கப்புறம் என்ன மாதிரி நியூஸ் வரப்போகுதுன்னு தெரியல. எந்த பிரச்சாரத்துல என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் தாவேக்காக்கு வரவிருக்குது அப்படின்னு தெரியல. அண்ட் இப்போ மே 4ஆம் தேதி அரியணை ஏற போறாங்க. அதுக்கு முன்னாடி ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வருது. எல்லாரும் பிரச்சாரத்தை தொடங்கி இருக்காங்க. எந்த அளவுக்கு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைவாங்கன்னு தெரியல. இந்த டைம் 4 முனை போட்டியில 4 தலைவர்களும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைட்ல இருந்து பெண்களை அதிகப்படியா நிக்க வைக்கிறாங்க. அண்ட் பெண்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் அதிகமாகவே ஆதிக்கம் இருக்கு. இந்த டைம் யாரு வின் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல. இது போன்ற செய்திகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.